சென்னையில் புகழ்பெற்ற அந்த கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் அங்கும் இங்குமாக நின்றோ அமர்ந்தோ சலசலத்துக் கொண்டிருந்தனர். அதுவும் அங்கிருந்த கலையரங்க கூடத்துக்கு முன்னால் கூட்டம் என்பதை விட சற்று அதிகமே. அங்கு கருத்தரங்கு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் சிறிய இடைவெளி விட்டிருந்தனர். அக்கருத்தரங்கில் பேச்சாளர் ஆதித்ய வரதராஜன், பின் வர்த்தக நிறுவனத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கடந்த 5 வருடங்களில் இந்திய அளவில் உயர்த்திய தொழிலதிபன், இன்னும் 2 ஆண்டுகளில் அந்நிறுவனத்தை பொது பங்கு நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்ற வெறியுடன் அயராது உழைத்து கொண்டிருப்பவன். கல்லூரி கருத்தரங்குக்குள் சென்று நேரத்தை விரயம் செய்ய அவன் எப்பொழுதும் விரும்பியதில்லை. ஆனால் அவன் நிறுவனம் பொது நிறுவனமாக மாறுகையில் அவன் மிகவும் பிரபலமாக இருக்க வேண்டும். ஆதித்ய வரதராஜன் என்ற பெயர் சாமானிய மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனை நம்பி அவன் நிறுவனத்தின் பங்குகளை வாங்க முன் வருவார்கள். ஆகவே இத்தனை நாட்கள் பொதுமக்களுக்கு முகத்தை காட்டாமல் மறைத்ததைப் போல் இனி மேலும் நடந்து கொண்டால் அவனுக்கு நஷ்டமே. ஆனால் பேட்டி என்று யாராவது வந்தால் தாராளமாக பேட்டி தர துவங்கினான். அவனது இமேஜை நல்ல முறையில் மக்களிடம் சேர்க்க வேண்டும். ஆகவே அவனின் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மக்களுக்கு பிடித்த விதத்தில் பேச ஆரம்பித்தான். வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த துவங்கினான். இக்கருத்தரங்கின் முக்கிய பேச்சாளராக வந்ததன் காரணமும் அதுவே. செலவில்லாமல் விளம்பரம். கருத்தரங்கை விட்டு கலைந்து வந்த கூட்டத்தை தவிர்க்க எண்ணி அரங்குக்கு பின்னால் இருந்த மறைவான இடத்துக்கு தன் கைபேசியை நோட்டமிட்டவாறே வந்தான் ஆதித்யா. அந்த மறைவான அமைதியான இடம் கீதாஞ்சலி மற்றும் அவள் நட்புகளில் அந்தஸ்தான இடம். படிப்பது, உணவு உண்வது, பேசுவது, சண்டையிடுவது என அனைத்தும் அங்கே இடம்பெறும். மொத்தத்தில் அது அவர்களில் மற்றொரு வீடு. அப்பொழுது அங்கே அமர்ந்து சற்று முன்னால் நடந்த கருத்தரங்கை பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். செம்மையா பேசினார்ல என கணேஷ் கேட்க, காயத்ரி ம் என தலை வேகமாக ஆட்டினாள். சான்ஸே இல்லை. இந்த வயசுல என்ன ஒரு தீவிரம், என்ன ஒரு உழைப்பு என்றான் கௌரிசங்கர். இன்னுமே ஆதித்யாவின் பேச்சின் வசியத்தில் இருந்து மீளாதவனாக. கணேஷ் கேட்டது கீதாஞ்சலியின் காதில் விழவில்லை என்பதைப் போல் வலது கை ஆட்டிக்காட்டி விரலில் நகத்தை பற்களுக்கு இடையில் வைத்து மெல்ல கடித்து கொண்டே தலையை அப்படியும் இப்படியுமாக திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் செய்கையை பார்த்த கௌரிசங்கர், கீது, யாரை தேடுற என வினவ, கௌரவ் எங்கே என்றாள். செமினார் அரேஞ்ச் பண்ணதில் பிஸியா இருப்பான் என தெரியாதா, எதுக்கு அவனை தேடுற என கௌரிசங்கர் விளக்கம் தந்துவிட்டு காரணத்தை கேட்க, இப்படிப்பட்ட செல்ஃப் டப்பாவை கூட்டிட்டு வந்து ரம்பம் போட வச்ச அவனை நல்லா சாத்துறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் என்றாள் கீதாஞ்சலி. செல்ஃப் டப்பாவா என அதை கேட்டு கொண்டிருந்த ஆதித்யாவின் புலன்கள் அனைத்தும் கூர்மையாகின. அவர்கள் பேசுவது ஆரம்பத்தில் இருந்தே ஆதித்யாவுக்கு கேட்டது. பாராட்டு பேச்சுகள் அவன் தினசரி வாழ்க்கையில் இயல்பான ஒன்று. ஆனால் அவர்கள் பேசுவதை ரசனையுடன் கேட்டாலும் பார்வையை கைபேசியில் பதித்திருந்தான். அவன் உழைப்பையும் விடாமுயற்சியும் யாராவது பாராட்டி பேசினால் அவன் கர்வம் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும். அவ்வாறே கீதாஞ்சலி வாயை திறக்கும் வரையில் இதழோர சிரிப்புடன் நின்றிருந்தான் ஆதித்யா. சுவாரஸ்யமான விஷயங்கள் பலதும் சொன்னாரே, நல்ல பயனுள்ள கருத்துக்களும் கூட. உனக்கு பிடிக்கலையா என கணேஷ் கேட்க, சொன்னதே வேற வேற டிசைன்ல சொன்னா பயனுள்ளதா ஆகிடுமா, போடா செம்ம போர் என வலது கையை தன் கழுத்தின் அருகே வைத்து இடப்புறம் இருந்து வலதாக இழுத்து நாக்கை வெளியில் தள்ளி தலையை வலது பக்கமாக சாய்த்து இருப்பதைப் போல் பாவனை செய்து காட்டினாள் கீதாஞ்சலி. போடி, அவர் செம்ம ஸ்மார்ட், ஆளும் செம்ம ஹேண்ட்ஸம் என காயத்ரி
கண்களில் ஒருவித மயக்கத்துடன் கூறியவாறே தன் பையில் இருந்த ஒரு மாத இதழை எடுத்தாள். கிளாமர் குறைஞ்சிடும்னு என கண்ணாடி போட்டுக்கல. அதுவும் தூரத்துல உட்காந்தாள். நீ சொல்ற அந்த ஹேண்ட்ஸம் என் கண்ணுல படவே இல்லை என கீதாஞ்சலி கிண்டலாக சிரித்தாள். மிஸ் பண்ணிட்ட கீது என்ற காயத்ரி அவள் கையில் வைத்திருந்த அந்த ஆங்கில மாத இதழை கீதாஞ்சலியின் முகத்தில் நேரே வைத்து, அவரோட பேட்டியை படிச்சு பாரு, செம்ம பிரில்லியன்ட் என்றால் தொடர்ந்து. போடி, நேர்லயே கவனிக்கல, இதுல பேட்டியை வேற படிக்கணுமா என அந்த பத்திரிகையை கையால் காயத்ரியின் புறம் தள்ளியவள், கண்ணாடி போடலாம் என நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் பேசினது கொஞ்சம் கூட சகிக்கல. சும்மா பணம் பணம்னு என பேசிட்டு இருக்கவும் மனசை மாத்திக்கிட்டேன். அப்புறம் என்ன, காசு துட்டு மணி மணி பாட்டை என் மனசுல அவர் குரல்ல பாடி ரசிச்சேன் என சிரித்தாள் கீதாஞ்சலி. எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டியா என கணேஷ் வினவ, ஏன் எடுக்காம, இதுக்கு பதில் சொல்லு. பணம் சம்பாதிக்காதவங்க வெற்றி அடையலன்னு அர்த்தமா என்றாள். அதானே என கௌரி சங்கரும் இப்பொழுது அவளுடன் சேர்ந்து கொண்டான். அவன் எப்பொழுதும் அப்படித்தான். அவர்கள் இருவரும் எப்பொழுது வம்பு வளர்த்து சண்டை போட்டு கொண்டாலும் அவனின் கருத்துக்கு மாறாக கீதாஞ்சலி வேறொன்றை சொன்னால் உடனே அதானே என தடாலடியாக மல்டி அடித்து விடுவான். ஏனெனில் பெரும்பாலும் அதில் அர்த்தமும் நியாயமும் பொதிந்திருக்கும். அதுதான் அப்பொழுதும் நடந்தது. காயத்ரிக்கும் கணேஷுக்கும் இது ஏற்கனவே தெரியும் என்பதால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் பேசியதை ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருந்த ஆதித்யாவின் ரத்தம் சூடேறி கொதிநிலையை அடைந்தது. பின்ன அவனிடம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் அதிக பேர் காத்துக்கு கிடக்க இன்றைய முழு நாளை இக்கல்லூரியில் செலவிட வந்திருக்கிறான். அதுவும் தெரிந்தவர் மிகவும் கேட்டுக்கொண்டதால். இல்லையென்றால் இந்த கல்லூரியின் வாயிலை கூட மிதித்திருக்க மாட்டான். அவனுக்கு விளம்பரம் செய்ய இடமா இல்லை? இவர்களுக்காக நேரத்தை விரயம் செய்து வந்து பேசினாள். இப்பொண்ணு போர் அடிக்கிறதா, பொறுப்பற்றவள், மற்றவர்களை மதிக்க தெரியாதவள் என சினந்து கொண்டான் ஆதித்யா. செமினார் மார்க்ல கை வச்சிடுவாங்க என்கிற ஒரே காரணத்துக்காக உள்ளே உட்கார்ந்துருக்கேன். இல்ல முதலிலே வெளிநடப்பு செஞ்சிருப்பேன் என கீதாஞ்சலி தோள்களை குலுக்கினாள். அப்போ படிச்சு முடிச்சு வேலைக்கு போக மாட்டியா? பணம் சம்பாதிக்க மாட்டியா? உனக்கு லட்சியமே இல்லையா என கணேஷ் கேட்க, ஏன் இல்லாம, ஆனால் அதுல ஒன்று கூட பணம் சம்மந்தப்பட்டது இல்லை. என் வாழ்க்கையின் முக்கிய லட்சியமே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது என்றாள். அப்புறம் ஏன் பிஜி படிக்க வந்த என காயத்ரி கேட்க, எல்லாம் விதி என வலது கை பெருவிரலை நெற்றியின் மேல் வைத்து இடதுபுறமாக வலதுபுறமாக இழுத்து காட்டியவள், இன்ஜினியரிங் முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு புருஷனை ஆட்டி படிக்கலாம் என நினைச்சேன். ஆனா என் அப்பா வேலைக்கு போக சொல்லிட்டார். வேலைக்கு போனா ஒருத்தர் சொல்றதை கேட்டு அதுபடி நடக்கணும். அதான் படிக்க வந்துட்டேன் என கீதாஞ்சலி தொடர்ந்து பேச ஆதித்யாவிற்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. அலுவலகத்தில் நடப்பவற்றை அறிந்து கொள்ள வேண்டுமென அவன் உதவியாளரை அழைத்து பேசவே அந்த அரங்கின் பின்னால் வந்தான். அரங்கின் நுழைவாயில் புறம் சென்றால் மாணவர்கள் அவனை சூழ்ந்து கொள்வார்கள். அவனுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டி அவனை தொடர்ந்து தொல்லை செய்வார்கள். இப்போதெல்லாம் செல்ஃபி மோகம் தலைவிரித்தோடுகிறதே. அதையும் உடனே சமூக வலைத்தளங்களில் போட்டு என்னை பார், என் அழகை பார் என பிரகடனப்படுத்தி விட வேண்டும். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முழு நாள் விரியும். இதில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? சொற்ப நிமிடங்கள் விரயம் செய்ய வேண்டுமா? அதை தவிர்க்கவே இவ்வாறு பின்னால் ஒதுங்கினான். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அந்த தொல்லையே மேல் என நினைக்க விட்டாளே இந்த பெண். பின்ன வெற்றி படிகளில் உச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பவனை சற்றும் மதிக்காமல் ஒரு பொருட்டாகவே கருதாமல் ஒரு பெண் பேசுவதை கேட்க நேர்ந்தால் தலைவலி என்ன நெஞ்சு வலியும் சேர்ந்து வந்துவிடும். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் கொஞ்சம் போல்டா இருந்தா உடனே நமக்கு அட்வைஸ் பண்ண கிளம்பிடணுமா? என் வாழ்க்கையில ஒரு நாள் வேஸ்ட் என கீதாஞ்சலி பேசிக்கொண்டே சென்றாள். அவன் சொல்ல வேண்டியது இவள் சொல்கிறாள். என்ன ஒரு திமிர்! எப்பவுமே படிப்பு, தொழில், லட்சியம், முன்னேற்றம், பணம் என ஓடிட்டு இருந்த எப்போ வாழ்க்கையே வாழ்றது?
சந்தோஷமா வாழத்தானே பிறந்தோம். கீதாஞ்சலியின் பேச்சு தொடர்ந்தது. உண்மை, எத்தனை பேர் இதை போன்று லட்சியம், தொழில், வேலை என ஓடிக்கொண்டிருப்பவர்கள் உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள்? அல்லது முழு மனதுடன் வேலை செய்கிறார்கள்? என் நேரமும் வேலை, பிஸி என்ற புலம்பல் மட்டுமே சுப்ரபாதமாய் தொடர்ந்து ஒலிக்கும். ஆனால் செய்யும் வேலைகளை உதற மாட்டார்கள். மனதையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள மாட்டார்கள். காரணம், தேவைகள். அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அனாவசிய தேவைகள், பொருட்களின் மேலுள்ள கட்டுக்கடங்கா மோகம். நாம் உணர்ந்து கொள்ள அவகாசம் ஏதுமின்றி காலம் சீக்கிரம் நம்மை கடந்து சென்றுவிடும். ஆனால் அவ்வப்போது மனதுக்கு பிடித்ததை செய்வோம், விரும்பியதை உண்போம், மனம் இளைப்பாற படம் பார்ப்போம், பிடித்ததை வாசிப்போம், உற்றார் உறவுகளை அடிக்கடி சந்திப்போம், நட்புகளுடன் கும்மாளமிடுவோம், விரும்பிய இடங்களுக்கு சுற்றுலா செல்வோம். வருங்காலத்தில் வாழ்ந்து கொள்ளலாம் என எண்ணி இவைகளை தள்ளி போட்டால் நாளை நமக்கு கட்டாயம் விடியும் என்ற உத்தரவாதம் இங்கே இல்லை. இக்கருத்துக்களை வலியுறுத்தி கீதாஞ்சலி பேச, கீத்து சொல்றதும் பாயிண்ட். எனக்கெனமோ மிஸ்டர் ஆதித்யா பிராக்டிக்கலா பேசாத மாதிரி தோணுது என கௌரி சங்கர் சொல்ல, ஆதித்யா சற்று முன்னர் நினைத்ததைப் போல் தலைவலியோடு சேர்ந்து அவனுக்கு நெஞ்சு வலி வருவதைப் போல் இருந்தது. இவளை என விரல்களை இறுக்க மூடி நரநரவென்று பல்லை கடித்தான் ஆதித்யா. அவளை அடித்து நொறுக்கிவிடும் அளவுக்கு கோபம் சுரந்தது. அப்படியெல்லாம் கோபத்தை வன்முறையில் காட்டாதவன் என்பதால் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். காலையில்தான் இவளை தீட்டி தீர்த்திருந்தான் மனதில். இவளால் அந்த நாளே அவனுக்கு எரிச்சலுடன் துவங்கியது. ஏதோ மாணவர்களின் முன் உரையாற்றியதால் அதை மறந்து இயல்பான மனநிலைக்கு வந்திருந்தான். இப்போது மீண்டும் அதைதான் பேச்சால் தூண்டி விடுகிறாள். காலையிலும் இப்படித்தான். அவன் வேலைகளை பற்றி தனிமையில் யோசிக்க வேண்டும் என்று இதே இடத்துக்கு வந்தான் ஆதித்யா. அப்பொழுது இந்த பிங்க் நிற சுடிதார் அணிந்த பெண் தனியாக அமர்ந்து பாட்டு பாடி அவனது உயிரை எடுத்தாள். அப்படியே அவள் குரல்வளையை பிடித்து நிறுத்திவிட வேண்டும் என்ற ஆவேசம் எழுந்தது ஆதித்யாவுக்கு. அதிகாலை வேளையில் அனைவரும் அதிமுக்கியமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்க, இவளோ வெட்டியாக பொழுதை கழிக்க கொண்டிருக்கிறாள். ஆதித்யாவின் வழக்கம் என்னவென்றால், திடீர் திடீர் என்று தோன்றும் வேலையில் சம்பந்தப்பட்ட எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஞாபகத்தில் வைத்திருக்க அவற்றை எழுதி வைக்க மாட்டான். தன் கைபேசியில் பேசி பதிவு செய்து வைத்துக் கொள்வான். அவனே பின்னர் அதை போட்டு கேட்பான். இல்லை, அவன் உதவியாளருக்கு அனுப்பி வைப்பான். வேலையில் எந்த குளறுபடியும் நடக்க வாய்ப்பில்லை. அவ்வாறு தொழில் பற்றிய விஷயம் ஒன்றை பதிவு செய்யவே கலையரங்கு கூடத்தின் பின்புறம் இருந்த மறைவான இடத்தில் காலையில் ஒதுங்கினான். கைபேசியில் பதிவு செய்ய அவன் வாயை திறந்த நேரம், ஐ லவ் திஸ் லவ்வபிள் இடியட் என்ற குரல் இடையிட்டது. சுற்றுமுற்றும் பார்வை. யாரையும் காணவில்லை. ஐ லவ் திஸ் இடியட், ஐ லவ் திஸ் லவ்வபிள் இடியட். காதல் கவிதைகள் படித்திடும் நேரம். இதழோரம் இனி காமம் கலைகளில் பிறந்திடும் ராகம். பொது மோகம். இதயம் இடமாறும், இளமை பரிமாறும், அழுதும் வழிந்தோடும், அழகில் கலந்தோடும் என தொடர்ந்து நிறுத்தாமல் ஒரு பெண் குரல் பாடிக்கொண்டே இருந்தது. கைபேசியை அணைத்து சட்டைப்பையில் வைத்து கொண்ட ஆதித்யா குரல் வந்த இடத்தில் எட்டி பார்த்தான். சோடா புட்டி அணிந்திருந்த பெண்ணு கண்களை மூடி இதழ்களை அசைத்து கொண்டிருந்தாள். படிக்க அனுப்புனா உருப்படாம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, இம்ச என முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஆதித்யா. இந்த உலகில் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை விடுத்து வெட்டியாக பாட்டு பாடுவதா? முதலில் பாடல்களை கேட்பதே நேர விரியம் அவனுக்கு. இதில் இவள் பாட வேறு செய்கிறாள். ஆதித்யாவின் பொழுதுகள் அப்படி வேடிக்கையாக கழியாது. இளைப்பாற கிடைக்கும் நேரத்தில் ஆடியோ புக் இல்லை யாரோ ஒருவரின் எழுச்சி மிக்க பேச்சுக்கள் என கழியும். அறிவும் வளரும். காலையில் இம்சை என அவளை ஒதுக்கி அங்கிருந்து நகர்ந்த ஆதித்யாவால் இப்பொழுது அப்படி நகர முடியவில்லை. பேச்சு அவனை பற்றியதாகிவிட்டதே. படிக்கிறதுக்கு சிரமம், வேலை செய்ய கஷ்டம், அறிவுரை சொன்னா மண்டையில் ஏறாது. ஆனா சினிமா பாட்டு மட்டும் நல்ல மனப்பாடமா தெரியும். நீ எல்லாம் எங்க உருப்பட போற? திடீரென்று கேட்ட குரலில் அனைவரும் திரும்பி பார்க்க அவர்களின் சீஃப் கெஸ்ட் ஆதித்யா அங்கே நின்று இருந்தான்.
உடனே சுவிட்ச் போட்டதைப் போல கணேஷ், கௌரி சங்கர் மற்றும் காயத்ரி பதறிக்கொண்டு எழுந்தனர். சார், நீங்களா என அனைவரும் பரபரப்படைந்தனர். பின்ன, அவனிடம் பேசுவதற்கு நான் நீ என போட்டி போட்டு கொண்டிருக்கையில் அவனே சென்று அவர்களிடம் பேசினால் அவர்கள் இப்படி வார்த்தை வாராமல் திண்டாடுவது யதார்த்தமே. நீங்க எங்க காலேஜுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் என கணேஷ் சொல்ல, அவன் கர்வத்தை அது மேலும் தூண்டினாலும் பார்வை என்னவோ இன்னும் கீழே அமர்ந்து அவனை வாய்ப்பிழந்து ஏறிட்ட கீதாஞ்சலியின் மேலேயே பதிந்திருந்தது. மெல்ல எழுந்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவாறே புன்னகைத்தவள், பா, யார் இவரு? செம்ம ஆன்சம். முன்ன பின்ன பார்த்ததே இல்லை காலேஜ்ல என கீதாஞ்சலி நண்பர்களிடம் வினவ, சும்மா இருடி என காயத்ரி சங்கடத்துடன் நெளிந்தாள். அடி பாவி, என்ன நேரத்துல என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கா என காயத்ரி தோழியை முறைத்தாள். ஆதித்யாவும் திகைத்து விட்டான். அவன் அவளை திட்டியதும் ஆள் கூனி குறுகி போவாள் அல்லது தப்பு செய்துவிட்டோம் என்ற பாவனையில் அமைதி காப்பாள் என கருதினான். ஆனால் அவன் எண்ணத்தை முற்றிலும் பொய்யாக்கி கொண்டு அவன் எதிரில் கம்பீரமாக நின்றாள். அவனை ரசித்ததும் இல்லாமல் அதை அவன் முன்னாயே வெளிப்படையாகவே வெளிப்படுத்துகிறாள். என்ன தைரியம்! முதலில் அவனை ரசித்து பாராட்டும் தகுதி இவளுக்கு இருக்கிறதா என்ன? அவனை பார்த்து பெண்கள் வழிவது புதிதல்ல. அதை பெரிதும் விரும்புவனும் கூட. ஏதோ பிரமாதமாய் சாதித்து விட்ட பெருமிதம் அவனுள் நீரூற்ற பொங்கும். ஆனால் உள்ளூர நினைத்ததை யாரும் அவ்வளவு எளிதாக அவனிடம் சொல்லிவிட முடியாது. அவன் சொல்லவும் விட்டதில்லை. அவனிடம் வந்து சொல்லும் தகுதி அப்படி யாருக்கும் இதுவரையில் அவன் பார்த்த பெண்களிடத்தில் இருந்ததில்லை என்றே எண்ணினான். அதோடு முதலில் அவன்தான் தனக்கு பிடித்த தகுதியானதொரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும். அப்பெண்ணுக்கு அவனை கட்டாயம் பிடிக்கும். ஏனெனில் அவனை மறுப்பதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்ற செருக்கில் ஊறி திளைத்திருந்தான். அவன் எண்ணத்தை தலைகீழாக ஒருத்தி புரட்டி போட்டுவிட்டாள். வலியவில்லை. உடல் மொழியிலும் எவ்வித மாறுதலும் காட்டவில்லை. பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறான் என அவன் அமைதியில்லாமலேயே அவனிடம் சொல்லிவிட்டாள். அழகை ரசிக்க முடியாதவளால் அவன் அறிவை வியக்க முடியவில்லையே. அவன் பேச்சை அவள் அங்கீகரிக்கவே இல்லையே. அவன் அதை எப்படி அனுமதிப்பது? எப்படியும் அவனிடம் குறை கொண்டாளே என்ற எரிச்சலில், சி, இப்படி என்கிட்ட பேச வெக்கமா இல்லை என ஆதித்யா அவளிடம் முகம் சுளிக்க, ரசிக்கிறத பாராட்டணும் சார். அதோட நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட இல்லையே. அதனால அது கணக்குல சேராது என்றாள் கீதாஞ்சலி. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இப்படி சீப்பா நடந்துக்கிற? நீ பேசினதெல்லாம் கேட்டேன். நீ வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம் என தன்னையும் மீறி கேட்டு விட்டான் ஆதித்யா. ஒட்டு கேட்டீங்க என குறும்பாக அவனை பார்த்தவள், வாழ்றதுக்கு ரத்தம் இருந்தா போதுமே சார் என கீதாஞ்சலி கேலி பேசினாள். அதற்கு மேல் அங்கே இருந்தால் அவன் தன் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். அது அவன் உயரத்துக்கும் சரி, உருவாக்கி வைத்திருக்கும் பிம்பத்துக்கும் சரி, இரண்டுக்குமே நல்லதல்ல என்ற எண்ணத்தில் இக்கேடோ கெட்டுப்போம் என அங்கிருந்து நகர்ந்தான் அவன் சமூகத்தின் ஆதித்யா. கேட்காமலே என்ன ஆசீர்வதித்ததுக்கு நன்றி சார் என்றாள் அதே கேலியுடன். கீதாஞ்சலி அவனை நேரில் பார்த்ததும் பதறி அடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டிருந்தால் அவன் மனம் குளிர்ந்து போயிருக்கும். அவனும் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டிருப்பான். ஆனால் கீதாஞ்சலி அப்படி செய்யவில்லை. மேலும் பேசி அவனை அவமானப்படுத்தி விட்டாள் என எண்ணினான் ஆதித்யா. பேசிய 2 வினாடிகளில் அவன் இரத்த அழுத்தத்தை கூட்டிவிட்டாள். இவளை ஏதாவது செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என உள்ளூர கருவி ஆதித்யா, உள்ளே வா, உன்னை கவனிச்சுக்கிறேன் என அவளிடம் சொல்லிவிட்டு கருத்தரங்கு நடைபெறும் கூட்டத்திற்குள் நுழைந்தான். கூடிய விரைவிலேயே அவனாகவே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டான். ஆனா அவனின் நிலைதான் மேலும் பரிதாபத்துக்கு உரியதாகிவிட்டது. மாணவர்களின் குழுத்தலைவன் கௌரவ் மீண்டும் கருத்தரங்கை ஆரம்பித்து வைக்கும் விதத்தில் சம்பிரதாயமாக பேசி கொண்டிருக்க, மேடையில் அமர்ந்திருந்த ஆதித்யாவின் கண்கள் சல்லடையாக அந்த அரங்கின் பின் வரிசைகளை அலசி கொண்டிருந்தன. அவன் எதிர்பார்த்த அந்த பிங்க் நிற உடை அணிந்த பெண்ணை மட்டும் காணவில்லை. அவள் நண்பர்கள் கூட உள்ளே இருந்தனர். அவளாவது முதலில் உள்ளே வந்து அமர்வதாவது. அவன் பேச ஆரம்பித்த பின்னரே வருவாள். வரட்டும்
இன்று அவளை என்ன செய்கிறேன் பார் என பார்வையை வாசலில் பதித்தவாறே மீண்டும் பேச்சை துவங்கினான் ஆதித்யா. அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்குவதைப் போல் கீதாஞ்சலி அரங்கின் முன் 10 வரிசைக்குள் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள். பார்வையை அவள் மேல் படிய விட்ட ஆதித்யா திடுக்கிட்டான். அவளை சத்தியமா அங்கே அவன் எதிர்பார்க்கவில்லை. அதோடு வந்தவள் கண்ணாடி அணிந்து நல்ல பிள்ளையாக அமர்ந்திருந்தாள். அதை விடவும் ஆச்சரியம், கீழே குனிந்து ஏதோ குறிப்பெடுத்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவன் திட்டியதால் புத்தி வந்து மாறிவிட்டாளோ? ஆனால் அவன் பேச்சை முடித்த பின்னும் குனிந்து எதையோ எழுதி கொண்டிருக்க, சத்தியமா அவள் அவன் பேச்சை கவனிக்கவில்லை என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. ஆதித்யா பேச்சை முடித்ததும் கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. கீதாஞ்சலியின் மூக்கை எப்படியாவது உடைக்க வேண்டும் என காத்திருந்தவனுக்கு உள்ளுக்குள் உற்சாகம் பீறிட்டது. ஆதித்யாவிடம் கேள்விகள் கேட்க மாணவர்கள் யாரும் கை உறுத்தவில்லை என்றதும், கௌரவ் அவர்களை ஊக்கப்படுத்துவதென இந்த வயசுல தயக்கம் இருப்பது சகஜம். ஆனா அதை உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் இவரை போல் முன்னேற முடியும் என ஆதித்யாவை சுட்டிக்காட்ட, அதற்கு மேல் ஆதித்யா கௌரவை பேச விடவில்லை. அவனே பேச ஆரம்பித்தான். நான் ஒன்றும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன், தயங்காம கேளுங்க என இயல்பாக பேசுபவன் போல் ஆரம்பித்து, சற்று நேரம் கண்களை அங்கும் இங்கும் அலைய விட்டு, உங்க அமைதியை பார்த்தா நான் பேசியதில் ஒன்றும் புரியலன்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதில் எதை நான் எடுத்துக்கொள்வது என எப்பொழுதும் போல் பிளாஸ்டிக் புன்னகையை முகத்தில் ஒட்ட வைத்து கொண்டவாறே கிண்டல் அடித்தான். மாணவர்கள் மத்தியில் மெல்லிய சிரிப்பொலி எழுந்தது. நீங்களா கையை தூக்கிடுங்க, இல்லை அப்புறம் நானே உங்களை எழுப்பி கேள்வி கேட்க போறேன் என மிரட்டுவதைப் போல் பாவனை செய்தான் ஆதித்யா. இப்பொழுது கையை உயர்த்துவதா வேண்டாமா என மாணவர்கள் தயக்கத்தில் இருக்க, நீங்க தான் 8வது வரிசையில் இருக்கீங்களே என ஆதித்யா கீதாஞ்சலியை சுட்டிக்காட்ட, மற்ற மாணவர்கள் அப்பாடா இப்போதைக்கு தப்பித்தோம் என நிம்மதி பெருமூச்சு விட்டனர். யாரையோ சொல்கிறான் என கீதாஞ்சலி அவனை ஏறிட்டு பார்க்காமல் கீழே குனிந்தபடி இருக்க, நீங்கதான் என்ற அவன் குரலை தொடர்ந்து காயத்ரியின் ஏ நீ தாண்டி என்ற மெல்லிய குரல் அவள் காதில் ஒலித்தது. கையை உயர்த்தாமல் அமர்ந்திருந்தவளை அழைக்கவும், ஐயோ வச்சிட்டானே ஆப்பு என நியாயமாய் கீதாஞ்சலி பதறி இருக்க வேண்டும். மாறாக அவள் எழுந்து நின்றதுமே அங்கே நிலைமை அனைத்தும் தலைகீழ். அவளை பார்த்ததும் அவளுக்கு பாடம் நடத்தும் அத்தனை பேராசிரியர்களுக்கும் வயிற்றில் புலியை கரைத்தது. என்ன கேட்கப் போகிறாளோ என அனைவருக்குமே. இவளுக்கு வர சந்தேகம் எல்லாம் ஏடாகுடமா வரும். பதறி கொண்டிருக்க, அந்த பதற்றத்துக்கு அமோக வாழ்வுதான் கீதாஞ்சலி. ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், மாணவர்களை ஊக்கப்படுத்தும் பேச்சு. ஆனா எனக்கு சில கருத்துக்களில் உடன்பாடு இல்லை. அதற்காக உங்க விளக்கம் என்ன கேட்கலாமா என்றால் குரலில் பணிவை வரவழைத்து கொண்டு. வேண்டாம் என்றா அவன் சொல்ல முடியும். சமாதாமா அவன் தலையசைக்க, நான் உழைக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், தோற்றதே இல்லை, இப்படி நிறைய சொன்னீங்க. அது உங்க தன்னம்பிக்கையா, கௌரவமா, இல்ல அகங்காரமா என முதல் கேள்வியை கேட்டாள். கீதாஞ்சலியின் வாயில் இருந்து வெளிவந்த வார்த்தைகளை கேட்டதும், அட பாவி, நினைச்ச மாதிரி இப்படி ஆப்பு வச்சிட்டாளே என ஆசிரியர்கள் பலரும் பதற்றம் அடைந்தனர். மாணவர்களில் இடையிலும் சலசலப்பு. ஆதித்யாவுக்கு சினம் மீண்டும் துளிர்த்து ஓங்கியது. அவளை மட்டம் தட்டலாம் என நினைத்தால் எனக்கு அகங்காரமா என்று கேட்கிறாளே. ஆனால் சினத்தை முகத்தில் காட்ட இது சரியான தருணமல்ல என அவனே அடக்கி கொண்டான். பத்திரிகையாளர்கள் வந்திருக்கக்கூடும். அவன் கோபத்தை காட்டினால் ஒரு கல்லூரி மாணவியிடம் இதற்கெல்லாமா கோபப்படுவான் என அவன் இமேஜை நாசமாக்கக்கூடும். அவனுக்கு அவன் இமேஜ் மிகவும் முக்கியம். அதனால் முகத்தில் புன்னகையை தேக்கியவாறே, அகங்காரமோ கர்வமோ இருந்திருந்தா இப்படி உங்க முன்னாடி வந்து பேசி எல்லாரையும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன் என்றான். தன்னம்பிக்கைக்கு கர்வத்துக்கும் இடையிலான நூலிலே வித்தியாசத்தை அவன் புரிந்து கொள்ள தவறிவிட்டான் என்பதை அவன் பேச்சிலிருந்தே கீதாஞ்சலி கண்டு கொண்டாள். அதனால்தான் அப்படி ஒரு கேள்வி அவள் வாயிலிருந்து வந்தது. அப்பாடா என பேராசிரியர்கள் நிம்மதி அடைந்தனர். ஆனால் அதற்குள் ஆயுள் குறைவே என கீதாஞ்சலி வாயை மீண்டும் திறந்ததும்
புரிந்து கொண்டனர். அடுத்த கேள்வி, உங்க பேச்சை கேட்டதில் ஒன்று மட்டும் தெளிவா புரியுது. அதாவது ஒருத்தருடைய வெற்றி என்பது அவங்க எவ்வளவு பணம் ஈட்டுறாங்களோ அதை பொறுத்து என சொல்ற மாதிரி இருந்தது இல்லையா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் என்றான். ஆதித்யாவின் பார்வை பேசியவாறே கல்லூரி முதல்வரையும் அவனுக்கு தெரிந்த சில பேராசிரியர்களையும் வட்டமடித்து மீண்டது. கீதாஞ்சலியின் மேல் எரிச்சலில் இருக்கிறார்கள் என அவர்களின் முகபாவங்கள் காட்டிக் கொடுக்க ஆழ்ந்த திருப்தி உள்ளூர உரியது. அப்போ அப்துல் கலாம், அன்னை தெரசா போன்றவங்க எதையும் சாதிக்கலன்னு சொல்றீங்களா என கேட்க, போட்டாலே ஒரு போடு என பேராசிரியர்கள் மீண்டும் டென்ஷன் ஆகிவிட்டனர். ஐயோ, இவ கிளாஸ்ல சந்தேகம் கேட்டாலே உண்டு இல்லைன்னு ஆக்கிவா, இது தேவையா என முதல் வரிசையில் அமர்ந்திருந்த சத்யபிரகாஷ் 100வது முறையாக நொந்து கொண்டார். அவள்தான் வேண்டுமென்றே கேள்வி கேட்பதைப் போல் சித்தரித்து விட்டிருந்தான் ஆதித்யா. அதுதானே அவனுக்கு வேண்டும். அவளை சீண்டிவிட்டு அவன் அமைதியாக வேண்டும். அவன் நினைத்ததை நடத்தி காட்டிவிட்டான். கீதாஞ்சலிக்கு அவனிடம் கேள்வி கேட்கும் எண்ணமெல்லாம் இல்லை. அதோடு மதியம் அவள் கருத்தை பகிர்ந்து கொண்டது நண்பர்களிடத்தில். இவன்தான் வேண்டுமென்றே அவளை சீண்டுகிறான். ஒரு விமர்சனத்தை இவனால் ஏன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை? இவனெல்லாம் ஒரு சாதனையாளன் என்ற எண்ணம் கீதாஞ்சலியினுள் அப்பொழுது ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனாலும் வழியே வந்து வம்பு வளர்ப்பவனிடத்தில் தாழ்ந்து போக விரும்பவில்லை அவளுக்கு. அவங்க மாதிரி சிலர் இருக்கலாம். ஆனா வெற்றியை ஏதோ ஒரு வகையில் அளக்கணுமே. அது அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் பணமாக மட்டும் இருக்க முடியும். ஆதித்யாவிடமிருந்து பதில் வந்தது. என்ன ஒரு திமிரான பதில்! வணிகவியலில் சொல்லிக் கொடுத்ததைப் போல் வெற்றியை ஏன் சந்தோஷத்தின் அளவோடு இல்லை, திருப்தியோடு அளக்க முடியாதா என கீதாஞ்சலி வாதம் செய்ய, பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது என்றான். அப்போ ஒலிம்பிக்ஸ்ல வெற்றி அடைஞ்சவங்க எல்லாம் எப்படி மடக்கி விட்டால்? அவர்கள் நாட்டுக்காக பங்கேற்கிறார்கள், பணத்துக்காக அல்ல. அதை அவன் மறுத்து கூறினால் பிரச்சனையாகி விடுவார்கள் பத்திரிகைக்காரர்கள். அவன் பதில் சொல்லாமல் தேங்கிய இடைவெளியில், நாளை என்பது நமக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ அதிக பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு எதுக்கு வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கணும்? பணம் ஈட்டுறது மட்டும் வாழ்க்கை இல்லை, பணம் தேவை. ஆனால் அதையும் விட சந்தோஷமா வாழ்றதும் முக்கியம் என தொடர்ந்து கீதாஞ்சலி பேச, கௌரவ் விடையிட்டு ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அவனை தடுத்த ஆதித்யா, நான் சந்தோஷமா இல்லைன்னு யார் சொன்னா என பேச்சை வளர்த்தான்.